உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ். உயிரோடி தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் நானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மீண்டும் இன்று இன்னும் ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், ஐக்கிய அரபு அமீரகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அங்கே சில இடங்கள் அந்த தாக்குதலினூடாக பத்தி எறிவது போல் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கப்பல் மீது தாக்குதல் நடந்திருக்கின்றது போல் தெரிகிறது. நாங்கள் காலையில் பேசும் பொழுது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய ஒரு திட்டத்தினூடாக ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்கலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது அதுக்கும் ஒரு தடை வந்திருக்கின்றது போல் இருக்கிறது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? அதாவது இன்று டொனால்ட் ட்ரம்ப் வந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்றதை காலையில் கொண்டு வந்தார். மாலையில் யுத்த நிறுத்தமே முடிவடைகின்ற ஒரு நிலையாக தாக்குதல் மிக தீவிரமாக ஆரம்பமாகி இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற கருத்தின் அடிப்படையில் UAE-யையும் தென் ஆப்பிரிக்காவையும் கொண்டு அங்கிருக்கின்ற கப்பல்களை அவர்கள் கொண்டு வருவது, அதற்கு அமெரிக்காவின் டிஸ்ட்ரோயர் மற்றும் ஃப்ரிகேட் கப்பல்கள் பாதுகாப்பு வழங்குவது. இது கிட்டத்தட்ட 1981 1988 ஆண்டு வரை ஈரான் ஈராக் சண்டையின் போது வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதை ஒத்த ஒரு நிகழ்வாகத்தான் இதனை வடிவமைத்திருந்தார்கள். அதற்கு ஏதுவாக ஈரான் அதிவேக படகுகள் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதுதான் ஈரானுக்கு கடும் சின்னத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் ஈரான் இன்று இரண்டு UAE இரண்டு கப்பல்களையும், டேங்கர் கப்பல்களையும், தென் கொரியாவின் ஒரு கப்பலையும் தாக்கி இருக்கின்றது. அதில் பார்த்தால் தென் கொரியாவின் கப்பல் HMM நமு என்ற கப்பல் இயந்திர அறையில் தீப்பிடிச்சு கடுமையாக எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. கப்பல் முற்றாக கைவிடப்பட்டிருக்கிறது. 24 பணியாளர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. UKMTO என்ற கடல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது, இரண்டாவது கப்பல் சில மணி நேரங்களுக்கு தாக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. UAE மினா சக்ர என்ற தெற்கு வளைகுடா துறைமுக பகுதியில் ஈரானின் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட பகுதியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது UAE இரண்டு ஆயில் டேங்கர்கள் தாக்கப்பட்டதிலும் ஒன்று தீப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது UAE முழுவதும் ஏவுகணை எச்சரிக்கை அலர்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே நேரம் 4 ஏவுகணைகள் UAE மீது ஏவப்பட்டிருந்தன. அதில் 3 ஏவுகணைகளை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் 1 கடற்பகுதியில் வீழ்ந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் புஜாரா என்றது UAE மிகப்பெரிய துறைமுகம், ஓமான் வளைகுடாவில் இருக்கின்றது. அந்த துறைமுகத்தை வைத்துத்தான் இவர்கள் இந்த ஒபேக் அமைப்பில் இருந்து வெளியேறி அதனூடாக எண்ணெய் விநியோகத்தை செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த துறைமுகம் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் வீழ்ந்து வெடித்ததில் அந்த துறைமுகம் தீப்பற்றி இருக்கின்றது. சில இடங்களில் அங்கு வேலை செய்த 3 இந்திய நாட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறுகிறார்கள். பயணிகள் விமானம் இன்று துபாய் நோக்கி சென்ற விமானங்கள் பல இடைவெளியிலேயே திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. சில மணி நேரம் விமான போக்குவரத்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. பிறகு அது விமான போக்குவரத்து ஆரம்பித்ததாக கூறியிருந்தார்கள். ஆனால் அது எவ்வளவு நேரம் அது திருப்பி ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரியவில்லை. UAE பகுதி முழுவதும் ஒரே வெடிச்சத்தங்கள் கேட்பதாக தான் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் UAE அதே நேரம் அபுதாபி இருக்கின்ற பகுதி மீதும் ஏவுகணை வீழ்ந்து வெடித்ததாக கூறப்படுகிறது. போர்ட் ஷார்ஜா பகுதியிலும் வீழ்ந்து வெடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஈரான் அதாவது கடல் எதிர்ப்பு ஏவுகணைகளை அமெரிக்காவின் கப்பல் மீது, போர்க்கப்பல் மீது 2 ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றது, ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும். அந்த காணொளிகள் வெளிவந்திருக்கின்றன. அதே நேரம் CNN சொல்லி இருக்கின்றது, அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்னும் 24 மணி நேரத்தில் ஈரான் மீது தாக்குதலை தொடுக்கலாம் என்று. ஈரான் மேற்கொண்ட இந்த தாக்குதலில் USS கேம்பரா என்ற LCS 30 என்ற இலக்கமுடைய
டிஸ்ட்ரோயர் கப்பல் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கின்றது தங்களோட கப்பல்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என்று சொல்லி. ஈரான் கூறியிருக்கிறது தங்களோட கடல் முற்றுகையை உடைப்பதற்காக அந்த இடத்துக்கு வந்தபடியால் தான் தாக்கியதாகவும், தாங்கள் அதற்கு முதல் அந்த கப்பலுக்கு எச்சரிக்கையை விடுத்ததாகவும், எச்சரிக்கையை மீறி வந்ததால் அந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் ஈரான் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாது புஷோர் பகுதியில் இருந்து பெருமளவான ஏவுகணைகளை ஈரான் ஏவியிருக்கின்றது. ஈரானும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தன்னை இப்போது தயார்படுத்திக் கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானின் படை நிலைகள் மற்றும் ஈரான் ஏனைய இடங்களில் இருக்கின்ற அவர்களின் கட்டளை தள இடங்கள் எல்லாம் மாற்றப்படுகின்றன. வெவ்வேறு இடங்கள் மாற்றி அமைக்கப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் டேங்கர் விமானங்கள் மற்றது போர் விமானங்களும் அந்த நடமாட்டம் அந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து எண்ணெய் விலை $119 திடீரென்று உயர்ந்திருக்கின்றது. ஏனென்றால் இன்று காலை ட்ரம்ப் எண்ணெய் விலையை குறைத்திருந்தார் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்றதால. அந்த எண்ணெய் விலையை ஒரே அடியில் ஈரான் திருப்பி மேலே கொண்டு போய் விட்டிருக்கிறது. இனி நான் நினைக்கிறேன் இப்படித்தான் இவர்கள் இருவரும் செய்ய போகிறார்கள் போல் தெரிகிறது. அதற்கு எவ்வளவு சாத்தியம் என்று எனக்கு ஒரு ஐமிச்சமாக இருக்கின்றேன் என்றால், உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய மனித குலத்தையே இல்லாதொழிப்பேன் என்று வெறுக்கியவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது கூறுகின்றார், ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் தலையிட்டால் இந்த பூமி பந்திலிருந்து துடைத்தொழித்து விடுவோம் என்று பெரிய ஒரு மிரட்டல் ஒன்று விட்டிருக்கின்றார். இந்த மிரட்டல் ஒன்றாக தாக்குதல் நடத்துவதற்கான இப்ப ஈரான் அடித்து விட்டார்கள், தாக்குதல் நடத்துவார்களா? போர் நிறுத்தம் முறிவடைந்து விட்டது என்றுதான் பல தரப்புகள் கூறுகின்றன. ஈரானும் கூறுகின்றது ஈரான் போர் நிறுத்தம் முறிவடைந்ததாக கூறவில்லை, தாங்கள் எந்த தாக்குதலுக்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார். என்று சொன்னால் ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றது தாங்கள் ஹோர்முஸை இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் முற்றாக மூடப்பட்டிருக்கிறது. எந்த நாடு எந்த இது என்று இல்லை, முற்றாக இன்றிலிருந்து முற்றாக மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த 3 கப்பல்களும் யுஏஇ 2 கப்பல்கள், சவுத் கொரியாண்ட ஒரு கப்பல், இந்த 3 கப்பல்களும் ட்ரம்பின் அது காலையில் ட்ரம்ப் சொன்ன ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்றதை பயன்படுத்தி முதலில் இவர்கள் அதற்கால் தப்பி செல்வது, அது சாத்தியமானால் அதை ஒரு பிரச்சாரமாக்குவது என்றதுதான் ஒரு திட்டமாக இருந்தது. அதில் யுஏஇ தான் இதற்கு மிகப்பெரிய பங்குதாரராக இருந்தது. ஆனால் ஈரான் அதை தாக்கி அழித்து விட்டது. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. அப்ப ஈரான் சொல்கிறது முற்றுமுழுதாக தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இது இருக்கிறது என்று சொல்லி ஈரான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அதற்குரிய காரணம் அமெரிக்கா தங்கள் கடல் முற்றுகையை வைத்துக் கொண்டு தங்கள் படகுகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான் ட்ரம்ப் அப்படித்தான் சொல்லுவார், பூமி பந்திலிருந்து அழித்து விடுவீர் என்றெல்லாம். ஆனால் அது இலகுவான காரியம் அல்ல. ஈரானுடன் இன்று இரவு சில சமயங்களில் 24 மணி நேரத்துக்கு CNN கூறியிருக்கின்றது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கலாம் என்று சொல்லி. அப்படி தாக்கினால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஈரானும் அதைத்தான் விரும்புகிறது என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களை ஈரான் தனியாக விட விருப்பமில்லை. ஈரான் இந்த தாக்குதலை ஆரம்பிக்குமாக இருந்தால் மீண்டும் இஸ்ரேல் கடுமையாக தாக்கப்படலாம். மற்றது அமெரிக்கா இப்போது உங்களுக்கு தெரியும் $8.6 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கி இருந்தார்கள். எனவே ஈரானுக்கு ஒன்று தெரிகிறது, இந்த ஆயுதங்கள் எல்லாம் அவர்களுடைய ஒரு போர் நடவடிக்கைக்காகத்தான் கொண்டு வரப்படுகிறார்கள் என்றதும் தெரிகிறது. எனவேதான் யுஏஇ கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. யுஏஇ இஸ்ரேலுடன் அமெரிக்காவுடனே நேரடியாக இந்த போரில் பங்கு பெற்றும் ஒரு நாடாக இப்போது மாற்றம் பெற்றிருக்கிறபடியால் யுஏஇ கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவுத் கொரியாவுடைய கப்பல் தாக்கப்பட்டதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சவுத் கொரியாவுக்கும் அழைப்பு விட்டிருக்கின்றார். அந்த ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு அவர்களையும் வாருங்கள் என்று அழைத்திருக்கின்றார். இதே நேரத்தில் அரசர்களே இப்ப யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக ஜோர்டான் கூட தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். முழுமையாக யுஏஇக்கு ஆதரவு வழங்குவதாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சமீபத்தில் சில இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற நாடுகளுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அவர்களிடம் ஒரு கொஞ்சம் ஒரு அன்ஈசியாக இப்பொழுது இந்த போர்க்காலத்தில் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் தாக்க வேண்டும் என்ற ஒரு
அந்த ஒரு அந்த ஒரு தொனியில் பேசுவது போல் நான் உணர்கிறேன். அதில் ஏதும் தவறு இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. அவ்வாறு நீங்கள் அவதானிக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால், எந்த தடவை நீங்கள் கூறினீர்கள் ஒரு போர் மீண்டும் ஆரம்பிக்குமாக இருந்தால், மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற சில நாடுகள் அமெரிக்காவோடு இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துமா? இப்போது அப்படியான பேச்சுக்கள்லாம் கூறப்படுகிறது. அதாவது UAE பொறுமை காக்காது, UAE ஈரான் மீது தாக்கும் என்று சொல்லி, ஈரான்ட உட்கட்டுமானங்களை அழிக்கும் என்று சொல்லி கூறுகிறார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானாலும் இலகுவாக UAE எல்லா கட்டமைப்புகளையும் தாக்கி அழிக்க முடியும். முதலாவது தாக்குதலில் பின்னர் உங்களுக்கு தெரியும், குவைத் வந்து இன்று வரையிலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு துளி எண்ணெயை கூட ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்று கூறுகிறார்கள். நாள் ஒன்றுக்கு 1.5 மில்லியன் பேரல்களை ஏற்றுமதி செய்கின்ற குவைத் வந்து இன்றைக்கு ஒரு துளி எண்ணெயையும் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. நீங்கள் சொன்னது போல இந்த நாடுகள் அன்ஈசியா ஃபீல் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த முன்னைய நாட்கள் திரும்பி வரப்போவதில்லை என்றதை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இனி ஈரான் இப்படியே இருக்குமாக இருந்தால், அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டுக்கு சென்று ஈரான் அங்கு அந்த பிராந்தியத்தில் ஒரு வல்லரசாக மாறுமாக இருந்தார். ஏனென்று சொன்னால், அண்மையில் கூட ஒரு ஆய்வாளர் கூறியிருந்தார், அடுத்த 100 வருடங்களுக்கு இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் தான் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடியதான நிலைமை இருக்கும் என்று கூறியிருந்தார். அப்ப அதே போன்று ஈரான் அவ்வளவு ஒரு முன்னணிக்கு வருவது இந்த நாடுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த அமெரிக்காவின் இந்த போரை கொண்டு ஈரானை பலவீனப்படுத்தி அல்லது ஈரான் இந்த ஹோர்முஸ் நீரிணை கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அதை ஏனென்றால் அதுக்கு மாற்று வழியை இப்போது தேடுகிறார்கள். ஆனால் அது ஒரு இரவில் செய்து முடிக்கக்கூடியது அல்ல. அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இப்ப அதுவரையிலும் ஈரான் வந்து அதற்கான மாற்று வழிகளையும் செய்துவிடும். ஈரான் அதில் பலமாகவும் வந்துவிடும். அப்ப இந்த நிலையில் தான் இந்த நாடுகள் இப்போது உங்களுக்கு தெரியும், கட்டாராக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், UAE ஆக இருக்கலாம். இவர்கள் ஓரளவு ஈரான் மீதான தாக்குதலை மறைமுகமாக அங்கீகரிக்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அதை எனவேதான் UAE-யும் இஸ்ரேலும் மிக நெருக்கமான உறவுகளையும் இப்போது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால், மீண்டும் ஒரு முழு அளவிலான போர் இடம்பெறுமாக இருந்தால் முன்னைய அழிவுகளை விட அழிவுகள் மிக அதிகமாக இருக்கும். இன்று ஈரான் கூறியிருக்கின்றது ஹார்முஸ் நீரிணை முற்றாக மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்ப இது வந்து இனி நாளைக்கு எல்லாம் இந்த எண்ணெய் விலைகளை எல்லாம் கடுமையாக அதிகரிக்கும். அமெரிக்கா தாக்கத் தொடங்கினால் அது மேலும் இந்த தற்போதைய பொருளாதார நிலையை சீரழிக்கும். நீங்கள் கூறியது போல இப்போது தென்கொரியாவை கூப்பிட்டிருக்கிறார் வாருங்கள் என்று சொல்லி. தென்கொரியா ஏற்கனவே பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வாகன ஓட்டியர் கூட சுழற்சி முறையில் நம்பர் கொடுக்கிறார்கள். இந்த சீரீஸ் நம்பர் காரரால் இன்றைக்கு வாகனம் ஓட்டலாம், பிறகு நாளைக்கு இன்னொரு சீரீஸ் நம்பர் காரரால் ஓட்டலாம், அல்லது வாகனங்களை ஷேர் பண்ண வேணும் என்று சொல்லித்தான் அவர்கள் தங்களோட எண்ணெய்களை சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றது இந்த போர் இந்த 40 நாளும் எப்படி நடந்தது என்று உலகம் பார்த்து கொண்டிருந்தது. அப்ப இப்படி பார்த்து கொண்டிருந்த உலகம் திருப்பி இதுக்குள்ள வராது. அதுதான் அந்த பிரச்சனை. இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. அதைத்தான் பலரும் கூறுகிறார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கை, அவர்களுடைய அணுகுமுறையை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததன் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இவர் இந்த போரில் இணைந்து கொள்வதற்கு பின்தங்குகிறார்கள் என்ற விடயங்களை கூறும் பொழுது இன்னும் ஒரு தலையடி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தாங்கள் அதை பாதுகாக்க போகின்றோம், பாதுகாப்பு கொடுக்க போகின்ற கூறின இந்த நேரத்தில் ஈரான் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறது. அதாவது IRGC ஒரு புதிய ஹோர்முஸ் வரைபடத்தை கொடுத்திருக்கின்றார்கள், எவ்வாறு கட்டுப்படுத்த போகின்றோம் என்று. இது என்ன விதமான தாக்கத்தை இப்பொழுது ஏற்படுத்த போகிறது? இது ஒரு தலையடியை கொடுக்க போகிறது போல் இருக்கிறது. அந்த வரைபடத்தை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஈரான் பக்கத்தால் தான் கப்பல்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் மிகுதி இடங்களில் கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரான் கொடுக்கின்ற வரைபடத்தால் தான் கப்பல்கள் செல்ல வேண்டும். அடுத்ததாக அங்கு செல்கின்ற அல்லது உள்ளே செல்கின்ற வெளியே செல்கின்ற கப்பல்கள் அனைத்தும் ஈரானிடம் பதிவு செய்யப்பட்டு ஈரானின் அனுமதிகளை பெற்றுத்தான் போக வேண்டும்.
மற்றது அதில் இன்னும் அவர்கள் அதாவது சுங்க வரி அறவிடுவதை ஏற்கனவே 3 நாடுகள் அதை கட்டி இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா ஈரான் மத்திய வங்கி மீது தடைகளை கொண்டு வந்திருந்தது. ஆனாலும் அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதுவும் அங்கு வசூலிக்கப்படும் என்றுதான் கூறப்படுகிறது. மற்றது இந்த அமெரிக்காவின் நடவடிக்கைகளோ அல்லது வெவ்வேறு நாடுகளின் நடவடிக்கைகளுக்கு இணைந்து அல்லது அதுக்காக ஈரானுக்கு எதிராக செயல்படுற நாடுகளின் கப்பல்கள் அனுமதிக்கப்படாது என்றுதான் கூறப்படுகின்றது. அப்ப ஈரான் சொல்லி இருக்கிறது இப்போது முற்றாக மூடி இருக்கிறோம் என்று சொல்லி, ஆனால் திறந்தா பிறகு முற்றாக அது ஈரான் இறையாண்மையை ஏற்றுக்கொள்கிற கப்பல்கள் மட்டும் அந்த வரைபடத்தினூடாக செல்லலாம் என்று கூறியிருக்கிறார். இனி இன்னொரு தலையடி என்னவென்று சொன்னால், அமெரிக்காவுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெனரல் மார்க் கிமிட் அவர்கள் அல் ஜசீராக்கு கூறிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்கா பிராந்தியத்தை விட்டு வெளியேறு, வளைகுடா நாடுகள் ஈரானை தாங்களாகவே சமாளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்பொழுது பலர் நிர்ணய கருத்துக்களை எப்படி கூறிக்கொண்டு வருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அமெரிக்கா இங்கிருந்து வெளியேறுமா, பிராந்திய நாடுகள் தாங்களே சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு முடக்கத்துக்கு வந்திருக்கிறார்களா? அந்த ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. உண்மையில் அமெரிக்கா அங்கிருந்து வெளியேறுவது என்பதும் பிராந்திய நாடுகள் அவர்களின் இதை சமாளிக்கிறது என்றதும் அவர்கள் ஈரானுடன் ஒரு போருக்கு போக முடியாது என்று சொன்னால் அமெரிக்காவால் முடியாதது, இஸ்ரேலால் முடியாததை இவர்கள் செய்ய போவதில்லை. அவர்கள் தங்களுக்குள்ள பிரச்சனைகளை ராஜதந்திர ரீதியாகவோ வேறு வழிகளாகவோ அவர்கள் தீர்த்து கொள்ளலாம். அதனூடாக ஒரு சாத்தியமான வழியை அவர்கள் அங்கு உருவாக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு முற்று முழுதாக ஒரு சாவு மணி அடித்துவிடும். எனவே தான் அவர் கூறியிருக்கின்றார் என்றால் ஜிசிசி கண்ட்ரிகளை அதன் பாட்டுக்கு விட சொல்லி, அதுதான் இப்ப இருக்கிற நிலையில் அமெரிக்காவால் செய்ய முடிந்த ஒன்று. ஏனென்று சொன்னால் இனி அமெரிக்காவின் கடற்படை கப்பல்கள், இப்போது நாங்கள் காலையில் கதைக்கும் போது கூட கதைத்திருந்தோம், இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்றதை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்காவிடம் அத்தனை கப்பல் பலம் இல்லை என்று சொல்லி. அப்படி இருந்தாலும் அது ஈரான் ஆளில்லாத ஏவுகணைகளோ அல்லது தாக்குதல் விமானங்களின் இலக்குகளுக்கு இலகுவாக உள்ளாகும். இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் யுஏஇன் மிகப்பெரிய கிட்டத்தட்ட 3500 கப்பல் ஒரே தரத்தில் நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய துறைமுகம், அந்த துறைமுகமும் எண்ணெய் களஞ்சியமும் தாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக யுஏஇ மீது ஏவுகணைகள் பறந்ததாகவும் ஆளில்லாத விமானங்கள் பறந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்ப இந்த நிலைமையில் இந்த நாடுகள் ஈரானுடன் ஒரு தாக்குதலுக்கு போக முடியாத ஒரு நிலை. ஈரானிடம் இன்னும் பல காட்ஸ் இருக்கு என்று சொல்வார்கள். உதாரணமாக செங்கடல் இன்னும் மூடப்படவில்லை, இன்டர்நெட் கேபிள்கள் இருக்கின்றன, சுத்தவரை உள்ள நாடுகள் எண்ணெய் களஞ்சியங்கள் இருக்கின்றன, எரிபொருள் நிலையங்கள் இருக்கின்றன. அந்த நாடே ஒரு சுடுகாடாகக்கூடிய நிலை. மற்றது தரை தாக்குதல் என்றாலும் இனி வரும் காலங்களில் தரை தாக்குதல் கடினம் என்று சொன்னால் பாலவன புயல், மண் புயல், மற்றது வெயில் கிட்டத்தட்ட 45-50 பாகை வரையும் செல்லும், டிகிரி செல்சியஸ் வரையும் செல்லும் என்று கூறுகிறார்கள். அப்ப அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் இனி ஒரு தரை தாக்குதலுக்கு ஏற்ற இடமாக இருக்கு. அது ஏற்கனவே ஈரான் இருப்பவர்களுக்கு பழகி போனது ஒன்று, புதிதாக அங்கு செல்வதற்கு மிகவும் கடுமையாக இருக்கும். ஆனாலும் தற்போதைய நிலையில் நாங்கள் முதலில் நேற்று காலையில் கலைக்கும் போதே கூறினோம், IRGC ஒன்றை கூறியிருந்தது. 2 தெரிவுகள் தான் ட்ரம்பிடம் இருக்கின்றன. ஒன்று, இந்த போருக்குள் அவர் தர வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்த ஈரான் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். இப்ப இன்று காலை ட்ரம்ப் செய்தது என்னென்று சொன்னால் இந்த எண்ணெய் விலையை குறைப்பதற்காக ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை அறிவித்தார். அது இப்போது ஈரானுக்கு விளங்கிவிட்டது. ஈரான் 2 ஏவுகணை அடித்ததோட எண்ணெய் விலை திருப்பி $120 போய்விட்டது. இனி அப்படித்தான் செய்வார்கள் போல் தெரிகிறது. சரி, நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர போன்றோம். நிறைவாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார் 7 ஈரானுடைய சிறிய வேகமான படகுகளை தாக்கியதாக கூறுகிறார். அதில் உண்மை இருக்கிறதா அல்லது இவருடைய வளமையான மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கின்றது 6 சிறிய படகுகளை தாங்கள் இன்று தாக்கியதாக கூறியிருக்கிறது.
எந்த வகை இப்ப அப்பாச்சி உலங்கு வானூர்திகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் அவ்வாறு தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் ஓமான் பகுதியில் இருந்து வந்து தாக்கியிருக்கலாம். ஆனால் அவ்வாறான தாக்குதலில் உலங்கு வானூர்திகளை ஈரான் தாக்கி இருக்கலாம். அதே நேரம் பல்குழல் உந்துகணை செலுத்திகளாலும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் அது தொடர்பாக எதுவும் கூறவில்லை. ஆனால் இப்ப இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதுக்கு காரணம் ஈரான் படகுகள் மீது அவர்கள் தாக்குதல் மேற்கொண்டதுக்கு பதிலடியாகத்தான் ஈரான் இந்த போர் இந்த ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இந்த தாக்குதல்களையும் மேற்கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லி இப்ப அந்த தென்கொரியா கப்பலில் இருந்த 24 பணியாளர்கள் கூட மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கப்பல் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறுகிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப ரஷ்யாவின் எரிபொருள் நிலையங்களை உக்ரைன் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு இந்த எரிபொருள் விலை உயர்வால் $2.7 பில்லியன் பட்ஜெட்டில் அதிகமாக சேர்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை இந்த உக்ரைன் தொடர்ச்சியாக தாக்குவதால் அங்கும் எண்ணெய் விலை உயர்வு ஏற்படும். அப்ப ஒட்டுமொத்தமாக எல்லா இடமும் அந்த எரிபொருட்களுக்கான ஒரு நெருக்கடியை இப்போதைய இந்த ஈரான் திருப்பி ஆரம்பித்த இந்த போர் வந்து மேலும் அதிகரிக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இரகசியமாக பூட்டின் அவர்களுக்கு உதவி வழங்குகிறாரோ என்றுதான் எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. நீங்கள் எப்படி பார்க்கிறோம் எனக்கு தெரியாது. சரி, நிறைவாக உங்களுக்கு தெரியும், இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்பட்டது தீர்மானம் ஒன்று. அப்பொழுது அந்த தீர்மானம் துடைத்து அழித்து விட்டார்கள், கொண்டு போங்கள் என்று வெளியில் கலைத்து விட்டார்கள். இப்பொழுது அமெரிக்காவும் இந்த வளைகுடா அரபு நாடுகளும் சேர்ந்து ஒரு புதிய தீர்மானம் ஒன்றை ஒரு வரைவதாக அங்கே கொண்டு வந்து சமர்ப்பிக்க போகிறார்கள் என்று கூறுகிறார்கள். என்ன நேரத்தை மினக்கெடுத்த போகிறார்களா அல்லது இது ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? பங்கு சந்தைகள் எண்ணெய் விலைகளை கூட்டி குறைப்பதற்கு அது உதவுமே வழிய மற்றும்படி அது வந்து உண்மையில் தற்போதைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவாது. ஏனென்று சொன்னால் முதல் கொண்டு வந்த தீர்மானம், கட்டார் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை கூட ரஷ்யாவும் சீனாவும் 2 நாடுகள் சேர்ந்து வீட்டோ பண்ணியிருந்தன. படைத்துறை ரீதியாக அந்த பிரதேசத்தை திறப்பதற்கான எந்த விதமான சாத்தியங்களும் இல்லை. படைத்துறை ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைக்கு எதிராகத்தான் ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ பண்ணியிருந்தன. அப்ப இனி அவ்வாறு கொண்டு வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் ராஜதந்திர ரீதியாக அதை திறப்பதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து அமெரிக்கா உட்பட ஏனைய நாடுகள் அதுக்கு அமெரிக்கா மீதான அழுத்தத்தை கொடுக்கும். ஏனென்றால் ஈரான் அதை திறப்பதற்கு எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு கடல் முற்றுகையை கொண்டு வந்தவர்கள் இவர்கள். அப்ப அந்த கடல் முற்றுகையை மறுக்க வேண்டும். கடல் முற்றுகையை முதலில் எடுத்த பிற்பாடுதான் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான அதை திறப்பது தொடர்பாக பேசலாம் என்ற ஒரு நிலைமை. கடல் முற்றுகையை போட்டுவிட்டு இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஈரான் 40% பொருளாதாரத்தை நாங்கள் அழித்து விட்டோம், $4.6 பில்லியன் பெறுமதியான எண்ணெய் வர்த்தகத்தை இல்லாது செய்து விட்டோம் என்று அவர்களை தொடர்ச்சியாக சீண்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் எத்தனையோ தடவைகள் எத்தனையோ ப்ரொபோசலை அனுப்பினாலும் இப்ப ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல் கூட அதை நிறுத்தலாம். ஆனால் அதையும் அவர்கள் நிறுத்துவாறு இல்லை. எனவேதான் ஈரான் மீண்டும் தான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. நன்றி. இப்ப மனிதாபிமான ரீதிக்காகத்தான் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்றால் அந்த வெளிநாடுகளுக்கு தேவையான பொருட்கள் போவதில்லை என்று சொல்லி, இந்த மனிதாபிமான ரீதி என்ன நடந்தது காசாவில் என்றதையும் கூட அவர்களே தங்களுடைய அந்த கேள்விக்கு பதிலை தேடி பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, நன்றி அரசுகளே. இன்று இப்பொழுதுள்ள நிலைமை ஈரான் UAE மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக கப்பல் எரிந்து கொண்டிருப்பது தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இருந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும்